இப்போது ரீசெண்டாக வேர்ல்டுலேயே ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைலுன்னு சொல்லிட்டு ஒன்று வெளியே வந்ததுலேருந்து எது உண்மை எது பொய்ன்னே சரியாக யாராலையுமே தெரில. அதில் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்குனே நிறைய பேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் எனக்கு ஃபீடில் வேறு வந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நியூ மாம்ஸாக இருந்திங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். என்னென்னா இந்த குழந்தைகளையுமே ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த நரபலி கொடுக்குறது அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இதை விட மோசமானது எவ்வளவோ நடந்திருக்கு. அதில் பாதி தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு மன தைரியம் வேணும். அவங்களால தான் இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அதை ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு மைண்ட்லேயும் ஏற்றிக்க முடியும். இதை என்னால் வந்து பார்த்தேன். ஆனால் பட் எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அது என்னை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதனால் நான் அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை நான் பார்க்கல. ஆனால் பார்த்த வரைக்குமே அது ரொம்ப ஒரு கொடூரமான செயலாக இருக்குது. இன்னமும் அதில் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படின்ற மாதிரிக்கே எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்குன்னே பேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ அந்த நியூஸையே ஒரு ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது எது வரைக்கும்னா இன்னொரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் தான் இந்த நியூஸுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலுமே நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். மனதைரியம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது இப்படிலாம் நடக்குது, இதில் இது உண்மை இது பொய் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. நம்மளும் கொஞ்சம் குழந்தைங்கள வந்து சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ 26லேயே ஜனவரிக்குள்ளே 800 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வருது. அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்பவே சேஃபாக வச்சுக்கிறணும். ஸோ நீங்களுமே சேஃபாக